சுற்றி அசையாம இப்படி இது போலன்னு வச்சுக்கங்களேன், அப்படி கெட்டியா அமைந்திருப்பது பேரக்கழல். ஆமா, நீங்க வேணா உங்க காலை கீழே குமிஞ்சு பார்த்துக்குங்க. என்னால இப்ப காலை அவ்வளவு தூரம் தூக்கவும் முடியல. இந்த காலு, இது பாதம். உங்களுக்கு யாராவது குழந்தை இருந்தா பக்கத்துல தூக்கி வைங்க, காமிக்கிறேன். இது பாதம், இது மேல. இந்த கவிதா அம்மாவுக்கு பையன் பக்கத்துல இல்லையோ? பொண்ணு பையன் ஒருத்தர் இல்ல. சரி விடுங்க. இது பாதம். நெட் கம்மியா இருக்கோ? அம்மா நெட் கம்மியா இருக்கா? இல்லைங்கய்யா, கேக்குதுங்க. நல்லா கேக்குதாம்மா எல்லாத்துக்கும்? நல்லா கேக்குதுங்க. கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்கய்யா. சரி சரி. பாப்பா வர்றாளா இல்லையா? நிம்மதியா கூப்பிடுறீங்களா? இருங்க, இல்லைன்னா அந்த நடராஜர் இமேஜுக்கான ஷேர் பண்றீங்களா? ஷேர் பண்ணுங்க, காட்டும். அருமை, வெரி குட். கவிதா அம்மா வேணுங்கிறது. படத்தை மட்டும் ஓபன் பண்ணிக்கிறேங்க. நல்ல செய்யுங்க. இந்த பாட்டு இருக்கணும், உங்க இதுல அதை காமிக்கணும். உங்க படத்துக்கு பதிலா கால காமிங்க. ஒரு நிமிஷம் வந்துட்டுங்க. இந்த புத்தகம் போற்றி பாருடைய வச்சிருக்கீங்களா? அத வச்சுக்கிட்டு இன்னொரு போற்றி பாருடையில இருக்கு பாருங்க. இருக்கு பாருங்க. இந்த படம் ஆகுமான்னு பாருங்க. க்ளோஸ் காட்டு, காலை மட்டும் க்ளோஸா காட்டு. வெரி குட். க்ளோஸா வாங்க. இன்னும் கொஞ்சம். கவிதா அம்மாவா என்ன? இன்னும் கொஞ்சம். சரி, அழகு. இப்படி ஒரு தரிசனத்தை எங்களை கொடுத்தீங்களே சிவா. பாருங்க, அந்த மேல காலுக்கு மேல இருக்குது பாருங்க, அதுதான் சிலம்பு. அதுக்கு மேல இருக்கிறதா கடல். என்ன அற்புதம்! கவிதாம்மா திருவடிக்கு எங்கள் வணக்கம். அந்த மேல இருக்கிற பகுதி சிலம்பு, அதுக்கு மேல கெட்டியா புடிச்சிட்டு இருக்கிறது கடல். எல்லாரும் தரிசனம் பண்ணிக்கங்க. சில நேரம் தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஆமா, சுவாமி எப்படி கொடுத்திருக்காரு பாருங்க. அந்த பாதம் அழகான பாதம். அந்த பாதத்துக்கு மேல இருப்ப எல்லாரும் தரிசனம் பண்ணிக்கங்க. என்னப்பா? சிறப்பு தரிசனம். நன்றிங்க. ஆமா, எல்லாரும் தரிசனம் பண்ணுங்க. ஆமா, எல்லா அன்பர்களும் தரிசனம் பண்ணுங்க. ரோகிணி இல்லையோ? மேல பாருங்க, அது சிலம்பு, கடல். இந்த ரெண்டுமே இப்ப போடுறது இல்லை. இப்ப எல்லாரும் அந்த சின்னதா ஏதாவது கொலுசு மாதிரி போடுறாங்க. அது கூட இது மாதிரி போடுறது இல்ல இல்லையா? சிலம்பு ரோகிணி இருக்கு, பாத்துட்டேன். பாருங்க, சிலம்பு பாருங்க. முடிஞ்சவங்க வீட்டுல வாங்கி தர சொல்லுங்க. சிலம்பு, கடல். இதுதான் கண்ணகி அணிஞ்சிருந்த பெரிய சிலம்பு. இந்த சிலம்பு இப்ப போடுறதுக்கு உரிய நிலையில மகளிரே இல்லை. அவ்வளவு ரொம்ப வலுவானது. அம்மா கால்ல, கண்ணகி தாய் கால்ல அந்த சிலம்பு 9 பரல் கொண்ட பெரிய சிலம்பு அவங்க அப்பா போட்டிருந்தார். பெரிய பணக்காரர். அதுக்கு மேல கடல். அது போட்டா
தூக்கிட்டு நடக்கிறதுக்கே இப்ப ஒன்னும் ஹெல்த் கண்டிஷன் கிடையாது. அது சிலம்பு, இது களல். கொஞ்சம் எல்லாரும் தரிசனம் பண்ணிக்க. இப்ப மறுபடியும் அந்த பாட்டுக்கு வந்துருவோம். அப்போ காலை சுற்றி நீள் சதுரத்துல பாதத்துல படியுமாறு சிலம்பு அமைந்திருக்கும். ஆடும்போதே அவை அசையும். சிலம்புதான் அசைவதே. அதுக்கு மேல கணைக்கால், அதுக்கு கீழே காலை சுற்றி செறிவா அசையாமல் அமைந்திருப்பது வீரக்கழல். இப்ப காலில் உள்ள சதங்கை போன்ற சிறுமணி மட்டும் அது ஒளி உண்டாக்கும். ஆன்மா முன்பு செய்து கொள்ளப்பட்ட புண்ணிய விசேஷத்தால் இப்பொழுது தமக்கு வெளியே தெரியாமல் உயிருக்குள்ள அந்தர்யாமியாக உள்நின்று உணர்த்தி வந்த சிவபரம்பொருள் இப்பொழுது உருவடிவம் கொண்டு திருவடிவம் கொண்டு எழுந்தருளி வருவான். அதுதான் இந்த 11வது போற்றியிலே காட்டப்பட்ட சிறப்பு. கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மீண்டும் அந்த போற்றியை மட்டும் படித்துருவோம். ஏன்னா குருநாதரா வருகிற பகுதி அல்லவா. அம்மா முடிஞ்ச 41வது பக்கம் காமிங்க. முத்திதரு நன்னெறி விஞ்ஞானகலர் நாடும் மலம் ஒன்றினையும் அந்நிலையே உள்நின்று அறுத்தருளி பின் அன்புமேவா விளங்கும் பிரளயாகலருக்கு தேவாய் மலகன்மம் தீர்த்தருளி பூவலையும் தல் நின்று நீங்கா சகலருக்கு அவர் போல முன்னின்று மும்மலம் தீர்த்து ஆட்கொள்கை அன்னவனுக்கு ஆதி குணம் ஆதலின். இப்ப சகல வர்க்கத்தில் இருக்கிற நமக்கு இறைவன் தன்னுடைய வடிவத்தை மறைத்து கொண்டு எதை மறைத்து கொண்டு வருகிறான் பாருங்க. ஆடும் திருத்தொழில் 1, சோதி மணிமிடரு மணிமிடற்று சுந்தரம் 2, பாதியாம் பச்சையிடம் 3, பவள திருச்சடை மேல் 4, வைத்த நதியும் 5, மதிக்கொழுந்தும் 6, அச்சம் அற ஆடும் அறவும் 7, அழகார் திருநுதல் மேல் நீடொரு வன்னி நெடுங்கண்ணும் 8, கேடில் லயம் கூட்டும் தமருகமும் 9, கோல எரியகலும் 10, பூட்டரவ கச்சும் 11, புலியதழும் 12, வீட்டின்ப வெள்ளத்து அழுத்தி விடும் தாழும் 13, அடியார் உள்ளத்தில் பிரியா ஒன் சிலம்பும். இந்த சிலம்பு 14, இந்த சிலம்பு சத்தம்தான் வாத ஊரினில் வந்தினிதருளி பாத சிலம்பொலி காட்டிய பண்பும். இந்த சிலம்பொலிதான் ராஜராஜ சோழன் கேட்டது. இந்த சிலம்பொலிதான் சேரமான் பெருமாள் நாயனார் கேட்டது. இப்ப இந்த வகுப்புல யாருக்கு சிலம்பொலி கேட்கும்னு தெரியல. ஒன் சிலம்பும் 14, கள்ள வினை வென்று பிறப்பு அறுக்க சாத்திய வீரக்கழலும் 15. இந்த 15 பொருளும் ஒன்றும் உரு தோன்றாமல் உள்ளடக்கி எல்லாம் மறைச்சாச்சு. இப்ப 22 பேர் இருக்கிறோம். அடியேன்னு அம்மாவும் தான் எனக்கு தெரியறாங்க. மேதவங்க எல்லாம் மறைச்சாச்சு பாருங்க. ஆமா, இரவாத இன்பத்து எமை இருத்த வேண்டி பிறவா முதல்வன் பிறந்து நரவாரும் தார் உலாவும் புயத்து சம்பந்தநாதன் என்று பேரிலா நாதன் ஓர் பேர் புனைந்து. மறைஞான சம்பந்தருடைய குருநாதருக்கு பெயர், மன்னிக்கவும், உமாபதி சிவத்தினுடைய குருநாதருக்கு பெயர்
மறைஞான சம்பந்தன். இப்ப குருநாதர் சிவபெருமானே குருநாதரா வந்ததா காட்டுறார். அவர்தான் மறைஞான சம்பந்தநாதன் என்று பேரிலாநாதன். இறைவன் ஓர் பேர் முனைந்து மறைஞான சம்பந்தனுங்கிற பேர்ல பாரோர்தம் உண்டி உறக்கம் பயம் இன்பம். இந்த உலகத்துல சாப்பாடு உண்டு, உறக்கம் உண்டு, நல்ல வேலை வகுப்புல இல்ல. பயம் இன்பம் ஒத்து ஒழுகி திடீர்னு பயம் வருது, திடீர்னு ஒரு மகிழ்ச்சி. இந்த வகுப்புல ரொம்ப அதிர்ச்சியான மகிழ்ச்சி எது ஒருத்தர் சொல்லுங்க. இன்னைக்கு வகுப்புல அதிர்ச்சியான மகிழ்ச்சி எது? அப்பா பாதம் பார்த்ததுங்கய்யா, பெருமான் திருவடியை பார்த்ததுங்கய்யா, பெருமானோட திருவடி பார்த்தது. அதுதான் அதிர்ச்சி. இன்பம் பயம் அதை பார்த்த உடனே ஒரே புலகாங்கிதம், அளவில்லாத மகிழ்ச்சி. நல்லா சாப்பிடுவனுக்கு வகை வகையா சாம்பார் வடை, பருப்பு வடை, தயிர் வடை பார்த்த மாதிரி. இன்பம் ஒத்தொழுகி கொண்டு மகிழ்ந்த குணம் போற்றி. என்ன அழகான பகுதி பாருங்க. இப்படி இறைவன் நமக்கு உருவாக வருவார். சரி, இனி வந்து அவன் என்ன செய்வான்? அத 12வது போற்றி. பக்கம் 46க்கு போகும். மிண்டாய 6 சமய பொருளும் அறிவித்து. என்ன அழகு பாருங்க. குருநாதர் வந்த உடனே என்ன செய்தார்? மிண்டாய 6 சமய பொருளும் அறிவித்து. ஆமா, மிண்டுதல் என்பது தன்முனைப்பு, அகங்காரம், கட்டுக்கடங்காமல் இருப்பது, இப்படி பல பொருள் உரியது. அப்படி 6 சமயங்கள் என்பத நமக்கு உலோகாயதம் முதலா சிவ சமவாதம் வரை 24 சமயங்கள் கூறினார்கள். அது இப்ப நீங்க அந்த எண்ணிக்கை மட்டும் வச்சுக்கோங்க. அது என்னென்ன சமயம் என்பதை நம்ம பிறகு இன்னும் கொஞ்சம் நூல் படிக்கிற பொழுது படிச்சுக்குவோம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சமயத்தை நம்முடைய பெரியவர்கள் வந்து 6 பிரிச்சாங்க. ஒன்று புறப்புற சமயம், இன்னொன்று புறச்சமயம், இன்னொன்று அகச்சமயம், அகப்புற சமயம், பிறகு அகச்சமயம். இப்படி 6 பிரிச்சாங்க. பெரிய பிரிவு 4. புறப்புறம், புறம், அகப்புறம், அகம், எப்படி 4 பிரிச்சாங்க. அப்படி 4 பிரித்ததுல ஒரு சமயத்துல 6. புறப்புற சமயத்துல 6, புறச்சமயத்துல 6, அகப்புற சமயத்துல 6, அகச்சமயத்துல 6. ஏதாச்சு 4 6 24. அதுல அந்தந்த சமயங்கள்ல சொல்லப்பட்ட கருத்து. உதாரணமா ஒண்ணு வச்சுக்குவோம். உலோகாயதன், இப்ப நாம சைவன்னு சொல்றோம் இல்லைங்களா, அது போல உலோகாயதன் என்று ஒரு சமயம். அந்த சமயம் என்ன சொல்லுது? சாப்பிடுறதுதான் இன்பம், தூங்குறதுதான் இன்பம், பெண்களோடு இருப்பதாய் இன்பம், நல்ல வாசன திரவியங்களை பூசிக்கொள்வதாய் இன்பம், உயிர்னு ஒண்ணு இல்ல, உடம்புதான் இருக்குது, வானம்னு ஒரு பூதம் இல்ல, இந்த உலகம்தான் மகிழ்ச்சி, எப்படி சொல்லுகிறது. அது ஒரு சமயம். அதே போல 24 சமயம். அந்த 6 சமயங்கள்ல சொல்லப்படக்கூடிய பொருள் இது இந்தந்த முறையில உயிருக்கு வருகிற இன்பத்தை சொல்லுகின்றன என்கிற பொருளை அறிவித்து குருநாதர் வந்து சொல்லுவார். உலோகாயதன்னா என்ன தெரியுமா? மீமாஞ்சகர்னா என்ன தெரியுமா? புத்தம்னா என்ன தெரியுமா? சமணம்னா இதெல்லாம் சொல்லுவார். சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் அந்த சமயங்கள்ல அவற்றில் பேறு இன்மை, அந்த புறச்சமயங்கள்ல பேறு என்ற சொல்லுக்கு பயன் என்று பொருள். வல்லினரு போட்டா
பயன். இடையனரு போட்டா பெயர், நேம், பேரு. அந்த சமயங்கள்ல நமக்கு நல்ல பயன் கிடையாது. அந்த 6 சமயங்களாகிய அவற்றில் பேரின்மை எங்களுக்கே பேராக்கி, ஆமா, அந்த சமயங்கள்ல ஒரு பயனும் இல்லை என்று நான் அறிந்து கொள்ளும்படியாக நல்ல சமயத்தை நான் கடைபிடிப்பதற்கு எனக்கு ஒரு பேராக உபதேசித்தார். நல்ல சொல்லுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச சொல். அவற்றில் பேரின்மை எங்களுக்கே பேராக்கி. எத்தனையோ நூல்கள் இருக்கின்றன. அந்த நூல்களை எல்லாம் படிப்பதை விட ஞான சாஸ்திரம் படிப்பது மிக புண்ணியம். மேல் பகுதியிலே தான் இருக்குது தாயே. ஏன் மாத்தினீங்க? உரை காமிச்சிங்களா? சரி, எது காமிச்சாலும் சரி. அவற்றால் ஒரு பயனும் இல்லை. அந்த நன்மைய எங்களுக்கு பேராக்கி, என்ன அருமையா தொடர் பாருங்க. ஒரு பயனும் இல்லை என்று எங்களுக்கு தெரிவித்து அந்த உண்மை சமயத்தை நாங்கள் கடைபிடிக்கக்கூடிய மனதை எங்களுக்கு பேராக்கினீர்கள். பேரின்மை எங்களுக்கே பேராக்கி, ரொம்ப அருமையானதுங்க. அப்படி பேராக்கி தேராத சித்தம் தெளிய. தேராத சித்தம் தெளிய. சித்தம் என்பது நம்முடைய அந்த கரணங்கள்ல ஒன்று. அது தேராத, நல்ல சொல்லாட்சி. தேராத என்றால் தெளியாத என்று பொருள். தேராத என்ற என்ன பொருள்? தெளியாத. சிலப்பதிகாரத்துல கோவலன் கண்ணி, நம்ம கேக்குது இல்ல? கேக்குதுங்கய்யா. சரி, கோவலன் கண்ணகி, அந்த வரலாற்றுல கண்ணகி போய் பாண்டிய மன்னன் முன்னால தலைவிரி கோலமா நிக்கிறா. ஆமா, அரண்மனைக்கு போறா. வாயிலோயே வாயிலோயே. அந்த வாட்ச்மேன் உடம்பெல்லாம் நடுங்கி போச்சு நம்மளை பார்த்தோன்ன. சில பெண்கள் சும்மா நின்னாலே கொஞ்சம் உடம்பெல்லாம் நடுங்கும். தலைய வேற விரிச்சு போட்டா எப்படி இருக்கும்? கொஞ்சம் பயம்தான். தலைவிரி கோலமா போய் அந்த அம்மா நிக்கிறா. அப்பொழுது பாண்டிய மன்னன் கண்ணகிய பார்த்து விரிந்த சடையோட அழுத கண்ணீரோட நிக்கிற பெண்ணை பார்த்து, நீர்வார் கண்ணோய் நீ யார்? பாண்டிய மன்னன் கேட்டான். நீர்வார் கண்ணோய் நீ யார்? அந்த அம்மாவுக்கு வந்ததே கோபம். கேட்டா, என்னை பார்த்தாடா நீ யாருன்னு கேக்குற அப்படிங்கிற மாதிரி அழகா இளங்கோவடிகள் பாடுவார். தேரா மன்னா, தேரா மன்னான். இன்னைக்கு யாராவது ஒரு மன்னனை பார்த்து சொல்ல முடியுமா? வீட்லயே சொல்ல முடியுது. தேரா மன்னா, தெளிவில்லாதவனே. தேறுதல், தெளிதல், தேராத, தெளிவில்லாத. இப்ப நம்முடைய சித்தம் அல்ல என்ன? தேராத சுத்தம். என்ன சித்தம் சொல்றோம் பாருங்க. வீட்டுல ஒரு விளக்கு ஏத்துறோம். இன்னைக்கு ஆன்மீக புக்கு அல்லது மக்கள் எல்லாரும் விளக்கு ஏத்துனா தெற்க பார்த்து ஏத்தாத, வடக்க பார்த்து ஏத்தாத, கிழக்க பார்த்து ஏத்து, மேற்க பார்த்து ஏத்துங்கிறாங்க. இந்த பிரச்சனை இன்னும் இந்த நாட்டுல ஒழியலைங்க. உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. அதனால இங்க விளக்கு ஏத்துறது இல்லையே என்னமோ அதுன்னு தெரியல. விளக்கு ஏத்துறமா இப்படி சொல்றாங்களா? யாரா ஒருத்தர் விளக்கு எரிகிற திரி வேணா வடக்க கிழக்கு இருக்கலாமே தவிர அதுல வரக்கூடிய ஒளி எந்த பக்கம் பாக்குது? எல்லா திசையிலையும் பாக்குது. எல்லா திசையிலையும் பாக்குது. அப்போ கருவிகள் முக்கியம் இல்ல, அந்த வெளிச்சம் முக்கியம். இதுல குழப்பம் மக்கள். இதுதான் தெளியாத சித்தம். அந்த தேராத சித்தம், குழம்பி போன சித்தம், உயிரை பற்றி குழம்பியது, கடவுளை பற்றி குழம்பியது, நிலையற்றவைகளை பற்றி குழம்பியது, நிலையான பொருளை குழம்பியது. அப்படி தெளிவில்லாமல் இருந்த என்னுடைய உள்ளத்தை என்ன செய்தான்? தேராத சித்தம். அடுத்து சித்தம் தெளிய. சித்தம் தெளிய, உள்ள தெளியணும். இதுக்கு ஞான சம்பந்த பெருமான ஒரு தேவாரம்
உங்களுக்கு தெரியும், திருவாரூர் போறார், சுவாமியினுடைய கோவில பாக்குறார். அழகா ஒரு பாட்டு பாடுறார் பாருங்க. சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பக்தி மலர் தூவ முத்தி எளிதாமே. சித்தம் தெளிவீர்கள், உங்களுடைய சித்தம் தெளிய வேண்டுமா? சித்தம் தெளிவீர்கள். என்ன அழகான பாட்டு பார்த்தீங்களா? எனவே தேராத சித்தம் சித்தம் தெளிய, என்னுடைய சித்தம் தெளிவாக தெரிந்து கொள்ளும் பொருட்டு மறைந்திருந்த இறைவன் திருமேனி கொண்டு வரும் அத்தகைமை தானே அமையாமல் இறைவன் குருநாதராக திருமேனி தேங்கி வருகிறான். வந்த பொழுதும் அவரை தெரியல, ஏன்னா அந்த அளவுக்கு ஞானம் பத்தல. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூடவே இருந்தார். திருத்தொண்ட தொகை தருவதற்காக இந்த மண்ணுலகம் வந்தார். வந்து அவர் நாவலூர்ல பிறந்து நரசிங்க முனையரையரால வளர்க்கப்பட்டு சடையனாருக்கு இசைஞானிக்கு மகனாக தோன்றி உரிய காலத்துல புத்தூர் சடங்கு சிவாச்சாரியாருடைய பெண்ணை கல்யாணம் பண்ற பொழுது சுவாமி கிளவேதியரா வந்து திருவண்ணைநல்லூர்ல தடுத்தாட்கொண்டார். அந்தவர் கிளவேதியர் சாமின்னு தெரியல, பாத்தீங்களா? திருப்பி சித்தவட மடத்துல தங்கி இருந்தார். காலை கொண்டு தலை மேல படும்படி படுத்தார். அப்ப கால் என் மேல தலையில படும்படியா வச்சிருக்கிற பெரியவரே நீ யார்? இப்ப வந்தவர் தெரியல, பார்த்தீங்களா? அது போல திருமேனி கொண்டு வரும் அத்தகைமை. அப்ப திருமேனி கொண்டு வரக்கூடிய அத்தகைய நிலை அமையாமல், அமையாமல்னா அது தெரியாமல். அப்ப குருநாத இந்த திருமேனியை தாங்கி குருநாதராக வந்த போதும் கூட இவனுடைய அறிவு முழுமை என்ன பெறல, தெளிவு பெறல. ரொம்ப எச்சரிக்கையா பார்க்கணுங்க. அப்புறம் என்ன பண்ணார் சுவாமி? உடனே சரிப்பா, நீ உன்ன முழுக்கைய வாங்கிக்கலையா, அதனால நான் என்ன பண்றேன், வித்தகமாம் சைவ நெறி. வித்தகமா சைவ நெறி, நல்ல சொல்லு, சைவ நெறி. இந்த சைவ நெறிதான் நமக்கு மங்களமுடைய நெறி. அந்த மங்கள நெறி எது என்பது என்றால் வித்தகம். நாம உண்மை விளக்கத்தில் படிச்சோம். முதல் பாட்டு, பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம் பொய்காட்டா மெய்யாய் சுத்தவினா ஐயா நீதான் கேட்டருள் என்று அதுல உண்மை விளக்கத்துல இறைவன் நல்ல வெற்றி பாட்டை உடையவன், அதை அருமையா காட்டினார். இப்ப வித்தகம் என்ற சொல்லுக்கு மேம்பாடு என்று பொருள். வித்தகம் என்ற சொல்லுக்கு மேம்பாடு என்று பொருள். வெண்ணை நல்லூர் வித்தகா, இந்த சொல் அப்படியே வந்தது. இங்க வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா உண்மை விளக்க நூல் கையில் இருக்க, எடுத்து பாருங்க. பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளா மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம் பொய்காட்டா மெய்யா திரு வெண்ணை நல்லூர் வித்தகா என்று உண்மை விளக்கத்துல முதல் பாட்டு. வித்தகம் மேம்பாடுடையவன் பொருள். அப்ப வித்தகமாம் சைவ நெறி, எல்லா நெறிய காட்டிலும் நன்மையான நெறி சைவ நெறி. அந்த சைவ நெறி ஏனைய சமயங்களை காட்டிலும் மேம்பாடுடையது, உயர்வுடையது. எதனால்? பேரின்பத்தை கொடுக்க வல்ல நெறியை சொல்லுவது சைவ நெறி. அதனால் அந்த சைவ நெறிக்கு ஒரு அடை போட்டார் உமாபதி சிவம். வித்தகமாம் சைவ நெறி, இல்லையா? பங்கஜம், எம்ஏ படிச்சிருந்தா எம்ஏ பங்கஜம், எம்பிஎல் படிச்சா பிஏபிஎல் பங்கஜம். அது மாதிரி சைவ நெறினா சாதாரணமல்ல, மேம்பாடுடைய சைவ நெறி. என்ன மேம்பாடு?
ஆன்மாவுக்கு சிவஞானத்தை பேரின்பத்தை கொடுக்க வல்ல நெறி சைவ நெறி. அந்த வித்தகமாம் சைவ நெறி. அந்த சைவ நெறியில சமயம் முதலாக குருநாதர் தீட்சை செய்வார். அது சமயம் முதலாக எய்தும் அபிடேகம் எய்துவித்து. சமயம் முதலாக என்று சொன்னா சமய தீக்க, விசேட தீக்க, நிர்வாண தீக்க, ஆச்சாரிய தீக்க. தீக்கை என்ற சொல்லுக்கு தீ கூட்டல் கை. மலத்தை கெடுத்து சிவத்தை கொடுத்தல் தீக்கை. அந்த தீக்கையை கொடுப்பார்.